குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா, ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் சொல்ல போகிறேன். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வாரமாக சொல்கிறது என்னென்னா, வடகிழக்கு பருவமழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டல சுழற்சி காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பரவலான கனமழையும் ஆங்காங்கே ஒரு சில இடத்துல பரவலான மழையும் வந்து பெய்யும்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மிதமான மழையும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையும்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஸோ உங்களோட மாவட்டங்கள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை வரும்ன்றதையும் நான் சொல்லுவேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களை விட தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குதுப்பா. அது என்னென்னன்றதே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, சென்னைக்கு 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று தஞ்சாவூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருந்தாங்கப்பா, ஓகேங்களா? ஸோ அது ஒரு அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே பரவலான கனமழை இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன். மயிலாடுதுறை, திருவள்ளூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 10 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றோ நாளையோ வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழை மற்றும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும்னு சொல்லி வானிலை ஆய்வு மையத்தில் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில இடத்துல மிதமான மழை, ஒரு சில இடத்துல கனமழை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில மாவட்டங்களில் வந்து மிதமான மழை பெய்தா அந்த மாவட்டங்களுக்கு விடுமுறைக்கு வாய்ப்பில்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில மாவட்டங்களில், அதாவது இப்போ ஒரு மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, திருவள்ளூர் இந்த மாதிரி இடத்துல வந்து கனமழை பெய்தா அட்லீஸ்ட்டு பள்ளிகளுக்காவது விடுமுறை அறிவிப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல தென் மாவட்டங்களுக்கும் இல்லாமல் வட மாவட்டங்களுக்கும் விடுமுறை வர வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுதான்ப்பா அப்டேட்டு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.